ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை ஒன்று இன்னும் 2 மாதத்தில் நிறைவேறப் போகிறது. நீ நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தந்தருள்வேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாய்ராம் என்று என்னை அழைத்துப்பார். ஒரு முறையாவது பாபா என்று மனமொன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் நல்லது நடக்கும். என்னுடைய வார்த்தைகள் சத்திய மொழிகள். அவை எப்போதும் பொய்ப்பது கிடையாது. ஒருவேளை பொய்த்து போனால் என் வார்த்தைகளில் தவறு இல்லை. நான் கூறிய வார்த்தைகளை மேலோட்டமாக எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் சொன்ன வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்ட ஒரு பக்தையை பற்றிய நிகழ்ச்சியை நான் இப்போது கூறுகிறேன். அந்த இளம் பக்தையின் பெயர் சுந்தரிபாய். அகமது நகரில் தன் கணவனோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அழகிலும் அன்பிலும் மற்றவர்களை உபசரிக்கும் உயர் பண்பிலும் நிகரற்ற தம்பதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. சுந்தரிபாயின் கணவனுக்கு இன்னதென்று தெரியாத ஒரு நோய் வந்து மிகவும் சிரமப்பட்டான். எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் பயனில்லை. இந்த நிலையில் ஷீரடி பாபாவான என்னை பற்றியும் தீராத நோய்களை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றும் கேள்விப்பட்ட சுந்தரிபாய் தன் கணவனை அழைத்து கொண்டு ஷீரடிக்கு என்னை காண வந்தாள். துவாரகாமாயிக்கு வந்து என்னை நமஸ்கரித்தாள். அவளை ஆசிர்வதித்த நான், குழந்தையே, எந்த நிலையிலும் மன உறுதியை விட்டு விடாதே. இப்போது தைரியம்தான் உனக்கு தேவை. விரைவிலேயே நீ தாயாகும் பேரினை அடையப் போகிறாய் என்று கூறி உதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினேன். சுந்தரிபாயும் மகிழ்ச்சியோடு கணவனை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்றாள். ஆனால் அவள் மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. அவளுடைய கணவனின் உடல் நலம் நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகிக் கொண்டே வந்தது. சில வாரங்களுக்கு பிறகு இறந்து விட்டான். கணவன் இறந்து காரியங்கள் அனைத்தும் முடிந்த பிறகு சுந்தரிபாய் மீண்டும் ஷீரடிக்கு என்னை காண வந்தாள். தலைவிரி கோலமாக துவாரகாமாயிக்கு வந்த சுந்தரிபாய், பாபா, உங்களைத்தான் நான் கண்கண்ட தெய்வமாக நினைத்திருந்தேன். ஆனால் என்னை மிகவும் நீங்கள் சோதிக்கிறீர்களே. என் கணவர் உங்களையே தெய்வமாக எண்ணி வழிபட்டு வந்தார். அவரை என்னிடமிருந்து பிரித்து விட்டீர்களே. சீரடி தலத்தை மிதித்தவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் நான் பாவியாக நிற்கிறேனே என்று அழுது அரற்றினாள். அவளை சமாதானப்படுத்துவது போல நான் அவளிடம், எந்த சக்தியையும் பின்னுக்கு தள்ளி முன்னால் வந்துவிடும் சக்தி படைத்தது விதி. அதை வெல்ல எவராலும் முடியாது. எல்லாம் விதிப்படியே நடந்திருக்கிறது. நீ மன அமைதி பெறு என்றேன். ஆனால் சுந்தரிபாய்க்கு அடக்க முடியாத கோபம் வந்துவிட்டது. அப்படியென்றால் என்னை தைரியமாக இருக்கும்படியும் விரைவிலேயே நான் தாயாகும் பேற்றை அடைவேன் என்றும் நீங்கள் கூறியது பொய்யா என்று கேட்டாள். அவளுடைய கோபத்தை சிறு குழந்தையின் கோபமாக எடுத்துக்கொண்ட நான் மெல்ல சிரித்தபடி, எப்போதும் நான் பொய் சொல்வது இல்லை. உன் கணவனின் விதி முடிந்துவிட்டது. அவன் விதிப்படி அவன் போய்விட்டான். அதை தடுக்க யாராலும் முடியாது. அதனால்தான் நீ எந்த நிலையிலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கூறினேன். உன் கணவன் இறந்ததும் நீ இங்குதான் வருவாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ கருவுற்று பிள்ளை பெற்றிருந்தால் ஓரிரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருக்க முடியும். ஆனால் இப்போது துவாரகாமாயியில் இருக்கும் இனிமேல் வரப்போகும் அனைவருக்கும் நீ தாயாகப் போகிறாய். அது மட்டுமல்ல, இந்த பாபாவுக்கும் கூட நீதான் தாய் என்று நான் பாசத்தோடும் பரிவோடும் கூறினேன். சுந்தரிபாய் என்னுடைய வார்த்தைகளில் ஆறுதல் பெற்றவளாக என் திருவடிகளை சரணடைந்தாள். பாபா, உங்களுக்கே தாயாகும் பாக்கியத்தை அல்லவா தந்துவிட்டீர்கள். இனி நீங்கள்தான் எனக்கு ஒரே அடைக்கலம் என்று கூறி மறுபடியும் நமஸ்கரித்தாள். மகள்ஷாபதி, ஷாமா, தாஸ்கனு போன்ற அடியவர்களையும் எண்ணற்ற பக்தர்களையும் பார்த்து, என் அன்புக்கு உரியவர்களே, இனிமேல் நாம் அனைவருக்கும் இந்த பெண் தாய் ஆவாள். இனி இந்த பெண்ணின் பெயர் ராதா கிருஷ்ணமாயி. எல்லோரும் அந்த பெயருடனேயே இந்த பெண்ணை அழைக்க வேண்டும். நம் தாயிடம் அன்பு செலுத்துவது போல ராதா கிருஷ்ணமாயியிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றேன். தாய்மைக்குத்தான் வயது என்பது இல்லையே. எனக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் இளம் தாயாகும் பேற்றை ராதாகிருஷ்ணமாயிக்கு அருளிய என்னுடைய கருணை தீரம் அங்கிருந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது.
அனைவரும் ராதாகிருஷ்ண மாயியை தங்கள் தாயாகவே எண்ணி அன்பு செலுத்தி வந்தார்கள். அதே போல உன் தந்தையான நானும் அனைவருக்கும் பொதுவானவன். நான் உங்களின் தந்தை, பாதுகாவலன், நல்ல தோழன். என்னுடைய வார்த்தைகளை மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்பிக்கை வைத்து பொறுமை கொண்டு காத்திரு. நீ நினைப்பதும் நினைக்க இருப்பதும் நிச்சயம் நிறைவேறும். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் காலதாமதமானாலும் அது என்றும் நிரந்தரமாக இருக்கும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.